ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பெங்களூருவில் நடைபெற்ற ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில் அதன் வெற்றியை கொண்டாடும் நோக்கில் வெற்றி பேரணி நடைபெற்றது. இந்த வெற்றி பேரணியின் பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் வரை உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. பெங்களூருவின் விதான் சௌதா, சின்னசாமி ஸ்டேடியம் ஆகிய பகுதிகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் பொழுது கூட்ட நெரிசல் சிக்கி 6 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. ஐபிஎல் போட்டியில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில் அதன் வெற்றி பேரணி இன்று பெங்களூருவில் நடைபெற்றது. கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்களில் 6 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. ஐபிஎல் கோப்பையை வென்ற ஆர்சிபி அணியை காண வந்த ரசிகர்களில் 6 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. சோக சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கின்றது. 6 பேர் ரசிகர்கள் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பதினெட்டு ஆண்டுகளில் முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வென்ற நிலையில் அந்த வெற்றியை கொண்டாட வெற்றி பேரணி பெங்களூருவில் நடைபெற்ற நிலையில் அதில் சென்றிருந்த பேரணியில் கலந்து கொள்ள சென்றிருந்த ரசிகர்களில் 6 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆர்சிபி வீரர்களை காண ரசிகர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து அங்கு திரண்டதால் அந்த கூட்ட நெரிசலில் பலர் சிக்கியிருக்கிறார்கள். சிலர் கவலைக்கிடமாக மாறியிருந்த சூழலில் 6 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானம் வெளியே கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில் அந்த வெற்றியை ஆர்சிபி ரசிகர்கள் கொண்டாடி வந்த நிலையில், சமூக வலைதளங்களில் கொண்டாடி வந்த நிலையில் நேரடியாக அணி வீரர்களை கண்டு அந்த வெற்றி பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று சென்ற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விதான் சௌதா அருகிலும் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் அருகிலும் பொதுமக்கள் குவிந்து கிடக்கிறார்கள். ஆர்சிபி ரசிகர்கள் குவிந்த நிலையில் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலில் பலர் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் 6 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஐபிஎல் கோப்பையை முதன்முறையாக ஆர்சிபி அணி வென்றதை கொண்டாட ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதே போல ஆர்சிபி அணியினரை காண்பதற்காக ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ரசிகர்கள் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. கர்நாடக மாநில அரசின் தலைமைச் செயலமாக செயல்படக்கூடிய விதான் சௌதா அருகிலும் பெங்களூரு சின்னசாமி மைதானம் அருகிலும் ரசிகர்கள் கூடியிருந்த சூழலில் இந்த வெற்றி பேரணி நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது ரசிகர்கள் அணி வீரர்கள் ஆர்சிபி அணி வீரர்களை காண்பதற்காக முண்டி அடித்து கொண்டு சென்றதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இதில் 6 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். சின்னசாமி மைதானத்தில் ஒரே நேரத்தில் திரளான கிரிக்கெட் ரசிகர்கள் அங்கு கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் தங்களது கொண்டாட்டங்களை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினர் வெளிப்படுத்தி வந்த நிலையில் நேரடியாக அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெங்களூருவை சுற்றி உள்ள ஆர்சிபி ரசிகர்கள் சின்னசாமி மைதானம் அருகிலும்
விதான் சௌதா அருகிலும் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் 6 பேர். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். எப்பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது? உயிரிழந்தவர்களின் விவரங்கள் வெளிவந்திருக்கின்றதா? மோகன், குறிப்பாக ஆர்சிபி வெற்றியை தொடர்ந்து இன்றைய தினம் பெங்களூரில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் அருகே இந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடானது செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதாவது இந்த முதல் முறையாக ஆர்சிபி அணி ஆனது இந்த IPL தொடரில் வெற்றி பெற்று கோப்பை கைப்பற்றியிருக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் சுமார் லட்சக்கணக்கான ஆர்சிபி ரசிகர்கள் ஒரே நேரத்தில் கூடிய நிலையில் தற்பொழுது 6 பேர் இந்த கூட்ட நெரிசல் சுற்றி உயிரிழந்ததாக தகவலானது வெளியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி கொண்டாடுவதற்காக அந்த ஏற்பாடு நிகழ்ச்சிகளானது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியானது தற்போது சோகத்தில் முடிந்திருப்பது பெரும் வருத்தத்தை அளித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்சிபி வெற்றி பேரணி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்ட நெரிசல் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது இந்த நெரிசல் ஏற்பட்டு பேரணி நடக்கும் போதும் அப்பகுதியில் செல்ல வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையில் அதாவது IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது முதல் முறையாக இந்த போட்டி கைப்பற்றியதை தொடர்ந்து பல ரசிகர்கள் அந்த ஆரவாரத்துடன் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் இன்றைய தினம் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதால் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறி அதாவது ரசிகர்கள் ஒரே நேரத்தில் பகுதியில் கூடியிருக்கின்றனர். அதே போல இந்த கிரிக்கெட் வீரர்களையும் அதே போல அந்த கோப்பை கொண்டு வரக்கூடிய காட்சியை காண்பதற்காக முண்டியடித்து அவர்கள் முன்னாக வந்து அப்பொழுது கூட்ட நெரிசல் சிக்கி இதுவரை 6 பேருக்கு மேல் உயிரிழந்ததாக தகவல் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமுவேல் எபினேசர், 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிற சூழலில் பலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் அதில் சிலர் மயக்கம் அடைந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கின்றது. அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தற்பொழுது அங்கு காவலர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? ஏற்கனவே முதல்ல இந்த பேரணிக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும் பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அந்த அரசால் சொல்லப்படுகின்றதே, என்ன நடந்தது? கண்டிப்பாக, அதாவது இந்த ஆர்சிபி அணியானது வெற்றி பெற்று கோப்பை கொண்டு வரப்பட்டு பேரணியானது அனுமதி கிடையாது என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆனால் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதே போல இந்த ஆர்சிபி என முதல் முறையாக இந்த IPL தொடரில் அவர்கள் முதல் முறையாக வென்று அந்த கோப்பை கைப்பற்றி கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக கட்டுப்பாட்டு மீறியும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் ஒன்று கூடியதால் இந்த பதட்டமான சூழலானது நிலவியது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலருக்கு காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களை உடனடியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அவருக்கு முதற்கட்ட சிகிச்சையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த 6 பேர் தற்போது உயிரிழந்ததாக தகவலானது வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த உயிர் பலியானது அதாவது 7ஆக உயர்ந்திருப்பதாகவும் தற்போதைய தகவலானது வெளியாக இருக்கிறது. சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நெரிசலில் சிக்கி பெண் உட்பட 7 பேர் உயிர் இழந்திருக்கக்கூடிய இந்த சோகமான நிகழ்வானது தற்போது அங்கு அரங்கேறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.